பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த எஸ்ஐசிக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கடந்த வருடத்துல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கிற தியானிக்கின்ற ஒரு வார்த்தை, வேர்ட் ஆஃப் தி இயர் என்ன அப்படின்னா அப்கிரேட் அப்படின்ற ஒரு வேர்டு. ஜூன் மந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் நம்ம வந்து அப்கிரேட் 2 பார்த்தோம். அப்கிரேட் 2 இதுவாரு, அப்கிரேட் 2 அதுவா, இதை நோக்கி பயணி, அப்கிரேட் ஆகுன்னு. ஜூன் மந்த் மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்கிரேட் ஆல்ரெடி ஒரு சில அப்கிரேட்ல இருக்கிறீங்களப்பா, அதை செலிப்ரேட் பண்ண கத்துக்கோ. நீ சாங்டிஃபைட், அதை செலிப்ரேட் பண்ணு. நீ வந்து ரைச்சியஸ், அதை செலிப்ரேட் பண்ணு. நீ வந்து என்னுடைய குமாரன், சன்ஷிப், அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப், இதெல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ரொம்ப சூப்பரா நம்ம வந்து போன மாதம் முழுவதுமா கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரிபூர்ணத்துல நம்ம வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். எங்களோட இணைந்து பயணிக்கிற ஒருத்தர் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த யூடியூப்ல நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களோட கர்த்தர் கன்சிஸ்டண்டா இடைப்படுவாராக. ஓகே, அந்த வரிசையில வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜூலை, இந்த ஜூலை மாதத்தின் முதலாம் வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஸோ வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜூலை என்னன்றதை நம்ம எக்ஸைட்டடா நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீன்ல பிக்சர்ல கூட ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆண்டவர் என்ன இந்த மாதம் முழுவதுமா எந்த விதமான அப்கிரேட் குள்ள நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதம் நம்ம தியானிக்க போகிற அப்கிரேட் என்ன அப்படின்னா, வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜூலை, அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட். நம்ம போன மாதம் வந்து செலிப்ரேட் த அப்கிரேட் ஆஃப் அப்படி பார்த்தோம். ஓகே, ஆல்ரெடி அப்கிரேட் இருக்குது, அது செலிப்ரேட் பண்ணு நம்ம பார்த்தோம். பட் அகைன் பேக் இந்த ஜூலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மாதங்கள் நம்ம தியானிச்ச மாதிரி சில காரியங்கள்ல கர்த்தர் நம்மள வந்து அப்கிரேட் ஆக சொல்றாரு. அந்த விதத்துல இந்த நிலை பத்தாதப்பா, இதை விட இதுக்கு தாவணும், இதற்கு நேரம் நீ வந்து வழிநடத்த பண்ணணும், இதுக்கு நேரம் நீ உயர்த்த பண்ணணும், அப்கிரேட் ஆகணும். இந்த விஷயத்துல நான் வந்து உன்னை காம்ப்ரமைஸ் பண்ண போறதுல, இட்ஸ் ஓகே சொல்ல போறதுல, இது வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி ஆவியானவர் நம்ம கிட்ட ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரு. எல்லாருமே இந்த மாதம் முழுவதும் மிஸ் பண்ணாம இந்த சர்ச் அட்டன் பண்ணி அநேக வேதத்தின் புதியல்களை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் விளக்குவார் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களை போல நானுமே எக்ஸைட்டடா ஒரு ஸ்டூடெண்டா நான் காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடைப்படுறாரு என்கிட்டயும். அதை நான் கற்றுக்கொள்றதா வந்து ஷேர் பண்ணி முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜூலை இஸ் அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட். அதாவது ராஜ்யம் சம்பந்தமான அந்த மனநிலை, அந்த மைண்ட் செட், ராஜ்ய சிந்தை, இதற்கு நேரா நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதாவது நிறைய காரியங்கள்ல இதுக்கு ஆப்போசிட் இருக்கு. ஓகேவா, அது என்னன்றது நான் பாக்குறேன். நீ நிறைய காரியங்கள்ல உலக ரீதியா, உலகம் சார்ந்த காரியமா, உலகத்தோடு உன் மண்டை யோசிக்கிற மாதிரி உன் மூளை எவ்வளவு யோசிக்குமோ, உன்னுடைய திங்கிங், நம்மளுடைய மைண்ட் செட் நிறைய இந்த வேர்ல்டு பக்கம் திரும்பினதுனால ஆண்டவருடைய தன்னுடைய செல்ல பிள்ளைகளிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தன்னுடைய குமாரன் குமார்த்திகளிடம், தன்னுடைய தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே we need to upgrade to kingdom mindset. ராஜ்ய மனநிலைக்கு நம்ம எல்லாருமே அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆசைப்படுறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு லேர்னிங். ஏன் அப்படின்னா, நிறைய இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே டீவியேட் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆர் டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது வந்து நல்லதுக்காக கெட்டதுக்காக எனக்கு தெரியாது. ஆனா பிசாசானவன் கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் மெயினா ப்ரீச்சர்ஸை வந்து நிறைய விதமான பிரசன்ட் வேல்யூ சிஸ்டம், இந்த காலகட்டத்தில் இப்போ எனக்கு என்ன தேவை அதுக்கு நேரம் மட்டுமே அப்படி 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 சுருக்கி ரொம்ப நேரோ பாத்துல ரொம்ப சின்னதா எடுத்துன்னு வந்துட்டு இங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு விட்டதுனால, இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எதை அதிகமா டீச் பண்ணிட்டு போனாரு, எதை பத்தி நம்மள தியானிக்க சொன்னாரு, எதை ஃபோக்கஸ் பண்ண சொன்னாரு, எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்மளுடைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே பெரும்பாலும் ப்ரீச்சிங்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, எஸ்ஐசி உட்பட தான் சொல்றேன், என் ப்ரீச்சிங்ஸ் உட்பட இந்த சத்தியம் தெரிவித்துக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்துல ஒரு குவாலிட்டியான தேவனுக்கு பிரியமான லைஃபை வாழறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி என்னுடைய லேர்னிங் ஆச்சு. ஆனால் ரீசெண்ட் டேஸ்ல ஆவியானவர் பேசுனது என்ன அப்படின்னா, நான் அதுக்கு என்னுடைய குமாரன் அனுப்பலையே. போன வாரம் நம்ம ஒரு விஷயம் அந்த சன்ஷிப் மெசேஜ்ல ஒண்ணு பார்த்தோம். என்ன அப்படின்னா, இயேசுவானவர் உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் பரலோகத்திற்கு நம்மளை சேர்க்க. அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் இருக்கு, அப்பா கூட நம்மளை கனெக்ட் பண்ண, அப்பா கூட கனெக்ட் ஆனாதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஸோ
இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்த அந்த காலகட்டங்கள்ல அவர் ஃபோக்கஸ் பண்ண ஒரு காரியம் இருக்கு. அதிகமா அவர் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை இருக்கு. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற மாதிரி நிறைய கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாரு. நிறைய ஓமைகளும் அதுக்கேற்ற மாதிரி சொன்னார். ஆல்மோஸ்ட் எல்லா ஓமைகள், தேவன் சொன்ன பெரும்பாலான ஓமைகள் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றி அதிகமா அவர் பேசிட்டு போனார். ஏன் அவர் பேசினாரு? அதுக்கு முன்பதாக இருக்கிற எந்த ஊழியக்காரரும் பேசல, அதுக்கு முன்பதாக இருக்கிற இருந்த எந்த தீர்க்கதரிசியும் பேசல. ஏன் பேசலன்னா அவங்க போல அவங்களுக்கு தெரியல. யாரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலோ, இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், இப்ப நான் ரீசெண்டா மூணார் போயிட்டு வந்தேன். நான் மூணார் போயிட்டு வந்தாதான் சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ், இந்த இடத்துல இந்த ஜிப்லைன் சூப்பரா இருக்கு, இது ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த ஜிப்லைன் போங்க பெருசா இருக்கும், இந்த இடத்துல போனீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குமா, இந்த இடத்துக்கு போகாதீங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு போகிறது காசு வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அனுபவப்பட்டவங்க தான் அந்த அனுபவப்பட்ட பிளேஸ்க்கு போயிட்டு வந்து வெளியாட்கள் கிட்ட சொல்லும் போது இது நல்லா இருக்குது நல்லா என்ற ஃபீட்பேக்கும் மற்ற காரியங்களும் சொல்ல முடியும். இப்ப இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மெஜாரிட்டி ஆஃப் டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸ் எதை குறிச்சு இருந்திருக்கு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம்ன்ற மாதிரி வந்து ராஜ்யத்தை பற்றி. இது வந்து புது மெசேஜ், புது வார்த்தை. அந்த தேவனோட ராஜ்யம், பரலோக ராஜ்யம்ன்றது புதுசான ஒரு வார்த்தை. அதுக்கு முன்பதாக என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன தெரியும்? இஸ்ரேல் மக்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னா ரிப்பன்டன்ஸ் தெரியும், பாவ மன்னிப்பு தெரியும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ தெரியும், கமாண்ட்மெண்ட்ஸ் தெரியும், லாஸ் தெரியும், அதாவது கற்பனைகள், பிரமாணங்கள், அந்த 10 கட்டளை இதுதான் தெரியும். அதுக்கேற்ற விதத்துல தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும் கட்டளைகள் பிரகாரம் அப்படின்னு தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது பத்தாது, இவங்களெல்லாம் நான் பரலோகத்துக்கு நான் கூட்டு போறேன், ராஜ்யத்தை நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கணும் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன உவமைகளை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அதிகமா பிரசங்க ஆரம்பிக்கிறாரு. பரலோக ராஜ்யம்னா என்ன, அது எப்ப எதற்கு ஒப்பா இருக்கு, நிறைய இடத்துல பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது சொல்லிட்டு அவருடைய ப்ரீச்சிங்ஸ் பெரும்பாலும் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா கிங்டம் குறிச்சு பயணிக்குது. அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய டீச்சிங்ஸ் பெரும்பாலும் நான் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தியானிக்கணும், பர்சனல் டிவோஷன்ல ரொம்ப முக்கியம் தான். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் ஸ்பெஷலா எஸ்ஐசி திருச்சபை என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா ராஜ்ய சிந்தையோட கிங்டம் மைண்ட் செட்டோட ஆப்ரேட் பண்ணி கிங்டம் ஆஃப் காடை குறிச்சு அதிகமா தியானி. அதுக்குள்ள நான் அநேக புதையல்களை வச்சிருக்கிறேன், அநேக ரகசியங்களை நான் வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆகிய நீங்கள் அவங்களுக்கு நான் வெளிப்படுத்த போறேன். நீங்க இதை குறிச்சு தியானிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல டீப் டைவ் பண்ணுங்க, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மெயினான விஷயம், இயேசு உலகத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு. அவர் எதை வேணா டீச் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் அதிகமா ரிப்பீட்டடா ஒரு சில விஷயங்களை பேசுறாரு கிங்டம் ஆஃப் காடை பத்தி, கிங்டம் ஆஃப் ஹெவனை பத்தி. ஸோ நம்ம அந்த லேர்னிங் ஸ்கூல்ல போயிட்டு அதை டீப் டைவ் பண்ணி அலசி ஆரம்பிச்சோம்னா நம்ம எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ண போறோன்ற பெரும்பாலான டீட்டெயிலை நம்ம கிளியர் பண்ணோம். மெயின் பாஸ்ட் விட்டுருங்க, கலந்து போச்சு. ப்ரெசென்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்க போறது, எஸ்பெஷலா இந்த டாபிக் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்பதாக இந்த நாளுடைய மெசேஜோடைய டைட்டிலை நான் ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்றேன். இந்த நாளுடைய மெசேஜோடைய டைட்டிலே இதுதான். ஓகே, இதுதான் டைட்டில். என்ன இது டைட்டில் சொல்லிட்டு ஏதோ நம்பர் போட்டுக்கிறீங்களே அப்படின்னா மெசேஜோட டைட்டிலே என்னன்னா நம்பர் 1. மெசேஜோட டைட்டிலே இதுதான், நம்பர் 1. இதுதான் மெசேஜோட டைட்டிலே. இந்த நாளுடைய மெசேஜோட டைட்டில் வந்து நம்பர் 1. நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஏசப்பா நம்பர் 1 இது வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. படிக்கலாம், வேதம் இருக்கிறவங்க யாராவது எடுத்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 6:33. நம்பர் 1, வாட் இஸ் நம்பர் 1? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஒரு நிமிஷம். நம்பர் 1 என்ன அப்படின்னா காடோடைய ப்ரையாரிட்டி. நம்பர் 1 தேவன் எதை முக்கியத்துவப்படுத்துறாரு அப்படின்னா நம்பர் 1 என்ன தெரியுமாப்பா பண்ணோம் தம்பி, தங்கச்சி, என்னுடைய பிள்ளைகளே, நம்பர் 1 நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய 2 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு முதலாவது, 2வது அப்பொழுது. முதலாவது அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை செஞ்சனா இது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்ய இது ஆட்டோமேட்டிக். அந்த காலத்துலலாம் இந்த பிசிஓல எல்லாம் ஃபோன் பண்ணுவோம் இல்லையா, முதலாவது அந்த ₹1 காயின் போட்டாதான் அதுக்கப்புறம் தான் லைனே போவோம்.
லைன் கட் ஆகிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் திருப்பி என்ன முதலாவது ஒரு காயினை போடு, அப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்ற மாதிரி. முதலாவது ரீசார்ஜ் பண்ணு, அப்பதான் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். இல்ல நான் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணலாமான்னா அது வந்து ப்ரீபெய்ட். நம்ம இப்ப வந்து போஸ்ட் பெய்டு டெக்னிக் இது. ஓகே, முதலாவது இதை செய், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கேட்கறது எல்லாமே நான் கொடுத்துறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஆசைப்படுறது எல்லாமே கொடுத்துறேன். ஆனா நம்பர் 1 முதலாவது நீ என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். இங்க அதிக வாஞ்சியோட இந்த வார்த்தையை நிறைய பேர் கேட்டுன்னு இருப்பீங்க, அதிக தாகத்தோட கேட்டுருப்பீங்க. ஆண்டவர் கிட்ட வந்து நீ ஆசைப்படுறது எல்லாம் கொடுக்குறேன்ப்பா, நீ வாஞ்சிக்கிறது எல்லாம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், இவைகள் எல்லாம் உனக்கு கூட கடுக்கப்படும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், என்னன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னையோட மெசேஜ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, ப்ரையாரிட்டி நம்பர் 1 சீக் காட்ஸ் கிங்டம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ப்ரையாரிட்டி நம்பர் 1 காலையில சின்னங்க பண்ணும். ப்ரையாரிட்டி நம்பர் 1 அவரை தேடணும். அவரை தேடி எங்க சின்ன வயசுல ஒரு மொக்க ஜோக் பண்ணுவாங்க எங்க சொந்தக்காரலாம். ஏன்னா ஆண்டவரை தேடணும்னா நான் கட்லெட்ல போய் தேடுறதா அதனால ஜோக் என்ன நினைச்சு பண்ணிருக்கேன் எங்க அக்காலாம் எச்சலேதோ. சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல, இப்போ முதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லை. அப்போ தேடுறதுனா என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவரை தேடு சொல்லுவாங்க எங்க பாட்டிலாம் பாருங்க, கேட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வயலட் அக்கா பக்கத்துல உட்காந்து. ஆண்டவரை தேடு, ஆண்டவர் எப்படி என்னத்த தேடுறது? சின்ன வயசுல தேடுன்னு தெரியும், தேடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீடிங்ஸ்ல தான் இப்போ ஒரு பாஸ்டரா வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி தேடணும், என்ன தேடணும், எதை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ப்ரையாரிட்டி நம்பர் 1 சொல்றீங்க, என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட் சொல்லிட்டீங்க. ராஜ்ய மனநிலைக்கும் ராஜ்ய சிந்தைக்கும் அப்கிரேட் ஆகலான்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி அதுக்கு நேரா போறது? அது தெரிஞ்சா நான் உருப்பட்டிருப்பேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்க. அது தெரிஞ்சா நான் எப்பயோ போயிட்டு இருப்பேனே அந்த அப்கிரேடுக்கு. அதுக்கு தான் எஸ்ஐசி இருக்கு, அதுக்கு தான் இந்த டீச்சிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த ப்ரீச்சிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காது உள்ளவன் கேட்க கடவுள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். எப்படி சார், எப்படி இதை பண்ணணும், எப்படி பாஸ்டர் அப்படின்ற ரவுட் இருந்துச்சுன்னா, இது வந்து கன்க்ளூஷன் வர்ஸ். நம்மளா இப்ப பச்சை வசனம் 6:33 வந்து கன்க்ளூஷன் வர்ஸ். முதலாவது தேடுப்பா, அப்பொழுது எவைகள் எல்லாம் திருப்பி அப்படியே கொஞ்சம் வசனங்கள் முன்னாடி போலாம். மத்தேயு 6:19 வசனம் சொல்லுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஆண்டவர் வந்து ஆக்சுவலா சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் போடல. உடனே இந்த வசனம் வந்து சேவிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. கமா போட்டுக்குது. அதை நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இங்கதான் வர ஆண்டவர். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆக்சுவலா இந்த வசனம் இஸ் நாட் நெசசரிலி அகைன்ஸ்ட் சேவிங்ஸ், பட் ப்ரையாரிட்டி நம்பர் 1 என்னன்றது ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ண ஆசைப்படுறாரு. ஏசப்பா, ஏன்பா இந்த உலக ரீதியான சேவிங்ஸ் பொக்கிஷன் சேர்த்து வைக்கிறது எல்லாம் நல்லதுதான், நீ சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, அதனாலதான் சொல்லுவாரு. ஆனா இதை மிஸ் பண்றாத, ப்ரையாரிட்டி நம்பர் 1 நீ டிக் அடிக்கணும்ப்பா. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நீ இதை டிக் அடிக்காம என்னன்னா உலக ரீதியாக நீ வந்து பொக்கிஷமா சேர்த்து வச்சாலும் ஒண்ணு திருடின்னு போயிடும், இல்லைன்னா பூச்சியும் திருவும் கொஞ்ச நாள் வீட்டை போட்டு போயிட்டு ரஸ்ட் வந்துடும். அது வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட வந்து அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரி யாரோ அட்மிட் பண்ணாங்க. ஓகே, பூமியில நம்ம வந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் போது மிஸ் பண்ணிடவோ இழந்துடவோ அது வந்து டீவியேட் ஆயிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஒரு விஷயம் யாருமே திருட முடியாத ஒரு காரியம் இருக்கு, அது வந்து பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள். கிங்டம் ஆஃப் காட்னா என்ன அப்படின்றத தியானத்துல நம்ம இருக்கிறோம். திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன். அந்த பரலோக ராஜன் சம்பந்தமான நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, சின் மைண்ட் செட் இல்ல சன் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி. இந்த நாளை நம்ம பார்க்க போறது வந்து கிங்டம் மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து அப்கிரேட் பண்ண சொல்றாரு. கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உலகத்துல நான் சொத்து சேர்க்காம போறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா பரலோகத்துல நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அதுல பரலோகத்துல என்ன பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்ன்றதுலாம் நம்ம அப்புறம் வருகிற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தியானிக்கலாம். காட் எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நான் ஒண்ணுமே சேர்க்கல ஆண்டவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சேர்க்கலன்னா பரவாயில்ல, நல்ல பசங்களா பார்த்து நானே ஹெல்ப் பண்றேன், உனக்கு தேவையான எல்லா காரியங்களும் நான் செய்யறேன், நானே சாட்சி இருக்கு, நான் எங்க கல்யாணம் பண்ண நல்ல வாழ்க்கையில இருக்கேன், ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடி சேவிங்ஸ் 0. இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனா சாட்சியா தான் நான் சொல்றேன். சேவிங் 0ல இருக்கு, ஆனா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திருமணத்தை பண்ணி முடிக்க கர்த்தர் கிருபைப்படுறாரு, பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்துச்சு. ஏன் எப்படி அது நடக்கும்னா, கர்த்தரை நம்புகிற கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியமே தவிர, கர்த்தரை நம்பாமல் உலக ரீதியா
கிங்டம் மைண்ட் செட்க்கு ஆப்போசிட்டா நம்ம எடுக்கணும்னா வேர்ல்ட்லி மைண்ட் செட். பரலோக ராஜ்யம், உலக ரீதியான ராஜ்யம், நம்மளோட காட்லி மைண்ட் செட், கிங்டம் மைண்ட் செட், பரலோக ராஜ்யம் சம்பந்தமான ஒரு மைண்டு ஆப்போசிட்டா எத்தனை வந்து வேர்ல்ட்லி மைண்ட் செட், உலக பிரகாரமான சிந்தை. உலக பிரகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய சேர்த்து வச்சுனோம்ப்பா, பலு இருக்கும் போதே சேர்த்து வச்சுக்கணும், எனர்ஜி இருக்கும் போதே சேர்த்து, நிறைய இந்த சேவிங்ஸ் சொல்றாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி வெரி குட். சேவிங்ஸ் தப்புன்னு நான் ப்ரீச் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்ற சாட்சிகளும் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆனா நான் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, யாருன்னா ஏங்க நான் சம்பாதிக்கிறது என்னுடைய செலவுக்கும் என்னுடைய இதுக்கும் பேலன்ஸ், கடன் வாங்காத வாழ்க்கை ஓட்டத்தே கஷ்டமாகுது, எங்க பிரதர் சேவிங்ஸ்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வசனம் உங்களை ஆறுதல் படுத்துவதாக. ஒன்றும் பிரச்சனை அதான் சொல்றாரு, பூமியிலே சேர்த்து வைக்கலாம் பரவாயில்ல, பொக்கிஷங்களை வந்து பரலோகத்துல சேர்த்து வைங்க. கிங்டம் மைண்ட் செட்ல இரு. ஏசப்பா எத்தனை, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம வாழ போறது 33 வருஷம் தான். அதுல அவர் சேர்த்து வச்சதெல்லாம் 12 பொக்கிஷங்கள், 12 சீஷர்கள் சூப்பரான ஊழியத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம அநேக சீஷர்களும் வந்திருக்கிறாங்க, பெண்கள் ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வரைக்கும் அவர் போட்ட அந்த விதையில தான் வளர்ந்து கனி தருகிற ஒரு மரங்களா இருக்கும். சோ யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் உலகத்துல எதனா சொத்து வச்சுட்டு போனாரா? உலகத்துல இருந்தா சேர்த்து வச்சுட்டு போனாரா? அவர் வந்து பயங்கரமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாரா? எதுவுமே கிடையாது. ஆனா அப்படியே ஆப்போசிட், அப்ப நான்லாம் ஆடம்பரமா வாழக்கூடாதுன்னா அது உங்களுடைய ஆசை, அது உங்களுடைய விருப்பம். நீங்க தாராளமா வாழலாம். காட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ரிச்சஸ். அதை குறிச்சு வசனங்கள் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், காட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் மணி. மணிலாம் ரொம்ப நீட், நெசசிட்டி. காட் வந்து இந்த பிரீச்சிங்கும் அதுக்கு அகெயின்ஸ்ட் அல்ல. இந்த பிரீச்சிங் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லுது, எதை முக்கியத்துவம், நம்பர் 1, அந்த மெசேஜ் டைட்டில் தான் சொன்னல, நம்பர் 1 ப்ரையாரிட்டி, நம்பர் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்து மேல ஃபோக்கஸ் பண்ணு. அதை ஃபோக்கஸ் பண்ணா இது எல்லாமே கூட கொடுக்கப்படும். இப்ப நான் இந்த வசனத்தை வேற மாதிரி படிக்கிறேன் பாருங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அப்பொழுது பூமியிலே உங்களுக்கு தேவையான பொக்கிஷங்கள் அனைத்தும் இயேசுவால் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவாயரே தேவன் பார்த்துக்கொள்ளார். இது அகைன் ஜனவரி மாசத்தோட அப்கிரேட் நம்ம போகிறோம். என் கல்யாணம் தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. என் கல்யாணம் ஒரு பெரிய டெஸ்டிமனி. ஏன்னா எப்படி இது நடத்துறது, இத்தனை லட்சங்கள் தேவைப்படுத்தினும் போது தேவன் பார்த்துக் கொள்வாருன்னு எனக்கு டிசம்பர் மாசம் கன்ஃபார்ம் ஆச்சு பொண்ணு. அப்போ ஜனவரி மாசத்துக்குலாம் என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகணும், மோதிரம் வாங்கணும், எங்க மணி டக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாத்துலயும் ஒரே ஒரு மனநிலையில வச்சோம், தேவன் பார்த்துக் கொள்வார். அப்போ ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராஜ்யத்தை கட்டின்னு இருக்கும், நம்மளுடைய மைண்ட் செட் வந்து கிங்டம் மைண்ட் செட், ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்க்கலாம். முதலாவது அதை நம்ம செய்யும் போது, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை கொடுக்கும் போது, மிச்சம் எல்லாம் ஆட் ஆன்ஸ் இட் வில் பி கிவன் அண்ட் பிகிவன். ஒரு உதாரணம் சொல்றேன், ஆன் ஸ்பாட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் முக்கியத்துவப்படுத்தி ஆகணும். அப்போ வந்து ஒரு டெஸ்ட் வருது எங்களுக்கு. என்ன அப்படின்னா, எங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்போ ஏதோ ஒரு என்கேஜ்மெண்டோட ட்ரெஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் இருக்கு, அன்னைக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 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 அப்ரோச் வைக்கப்படுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றுன்னு சொன்னேன், இல்லை நான் வந்து கர்த்தருக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நான் 2 சபை நடத்த வேண்டியது, மார்னிங் ஈவினிங் எஸ்ஐசிக்காக தான் இவ்வளவு பேசுறேன். எஸ்ஐசி இருக்கு, ஆன்லைன் சர்ச் இருக்கு, அதனால நான் வரல. மிச்சம் 6 நாள்ல நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டியை தூக்கி இங்க வைக்கும் போது ஆண்டவர் என் திருமணத்தை பார்த்து கொண்டார். இப்போதைக்கு என் வெட்டிங்கையும் பார்த்துக்கிறார், என் மேரேஜும் பார்த்துக்கிறார். அதுதான் சாட்சி. என்னுடைய கல்யாணத்தையும் பார்த்துக்கினாரு, அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையும் ஆண்டவர் பார்த்துக்கிறார். ஆனா அந்த நாள்ல அப்படிங்களா, ஓகே உங்களுக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, நிலைமை புரியுது, சர்ச்சு தானே, போனா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு இந்த ராஜ்ய சிந்தை இல்லாமல், நம்மளுக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் கல்யாணம் ஆகுது, 30 வயசுல கல்யாணம் ஆகுது, அது இதுன்னு பேசி கெத்தராத அப்பான்ட்டு உலக ரீதியா நான் சிந்திச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்ற வசனத்தை நான் போட்டு விட்டுருந்தேன்னா, இவங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இது எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காது. உலக ரீதியா போயிருந்தேன்னா உலக ரீதியா கஷ்டப்படணும், உலக ரீதியா கடன்ல மாட்டிக்கணும், உலக ரீதியா கடன்ல சிக்கிக்கணும். இன்னைக்கு நான் இப்ப பிரசங்கம் பண்ண முடியாது, என் மைண்ட் ஃபுல்லா நான் இந்த கடனை எப்படி அடிக்கலாம், நாளைக்கு கடன்காரன் வரனால ஐயோ மாசம் மணி 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 பொருளாதாரத்துல தான் மைண்ட் ஓடுமே தவிர பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைக்கிற காரியம் ஓடாது. ஆனா அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கும்போது ஃபேமிலியும் ஒத்துழைச்சாங்க, அவங்க ஃபேமிலியும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெரி குட், நீங்க பாஸ்டர்ன்றது வந்து இந்த மாதிரி இந்த இடத்துலாம் ப்ரூவ் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நடத்தப்படுது, விச் இஸ் ஹெல்த்தி சைன். ஓகே, திருப்பி இந்த வசனத்துக்கு வரலாம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, யாருமே அதை கெடுக்க முடியாது. அங்கே திருடர் கண்ணுமிட்டு திருடுறதும் இல்லை. மெயினான விஷயம், யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து இதுலயுமே பொறாம வந்துச்சு. எதுல? ஆத்துமாக்களை
ஒரு 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 தனிநபர் ஆத்மாக்களை நிறைய சம்பாதிச்சா பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு, ஆத்மாக்களை சம்பாதிச்சு கொடுக்குறாரு, நல்ல பாஸ்டரிங் பண்றாரு, நல்ல லீடர்ஷிப் பண்றாரு, சூப்பரா ஊழியம் பண்றாருன்னா பொறாம பண்றாங்க. பொறாம தான் பண்ண முடியுமே தவிர அழிக்க முடியாது. அதான் சொல்றாரு, திருட முடியாது. பார்த்து ஆசைப்படலாம், அவன் இப்படி பண்றானேன்ற உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், காப்பி பண்ணலாம், திருட முடியாது. ஆனால் உலக ரீதியான சொத்து சேர்க்க வைத்தால் ரொம்ப சந்தோஷம், நீங்க அனுபவிக்கிறதுக்கு நல்லா அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குது, திருடுவானுங்க, அழிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ரிஸ்க சொல்லிட்டு. ஸோ ஃபோக்கஸ் என்னன்னா தம்பி தங்கச்சி, ஃபோக்கஸ் என்ன, ப்ரையாரிட்டி எது மேல நீ செலுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பரலோக ராஜ்யம், கிங்டம் மைண்ட் செட்ல இருங்க. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறத ஃபர்ஸ்டா நம்ம செய்யும் போது, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், உறுதியா விசுவாசமா சொல்றேன், எங்களோட தலைமுறைக்கு முந்தின கிறிஸ்தவர்கள் மாதிரி நம்ம இருக்க போறது இல்ல. நம்ம செழிப்பா இருக்க போறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்க போறோம், தரித்திரம் நம்ம கிட்டே வராது. ஏன்னா நம்ம ராஜ்ய சிந்தையில இருக்கோம். கிங்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ராஜ்யம் சம்பந்தமான காரியங்கள்ல அவருடைய வேல்யூ சிஸ்டம்ல நம்ம நடத்தப்படும் போது, ப்ராப்பர் பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ்ல நம்ம நடத்தப்படும் போது, இந்த வசனம் சொன்ன மாதிரி யாவும் கூட கொடுக்கப்படும். அது கூட கொடுக்கப்படும் என்ன தெரியுமா? ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பில் பே பண்ணிடுறோம், மேல வந்து அந்த சர்வருக்கு வந்து டிப்ஸ் வச்சுட்டு போல. காட் பாக்குறது வந்து, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுப்பா, நீ ரொம்ப பயங்கரமா அக்கினியா ஜோம் பண்ணி உனக்கு கேட்கறல, கர்த்தருடைய பார்வையில அது உனக்கு போடுற டிப்ஸ் அதான் கூட இட் வில் பி ஆட் ஆன். ஓகே, ஆட் ஆன் டு யூன்னு இருக்கு. ஆட் ஆன்னா நான் உனக்கு ஃபுல்லா செய்ய போறேன், வேற மாதிரி உன் வாழ்க்கை வந்து பயங்கரமா பிளஸ் பண்ண போறேன். நீ பயங்கரமா அப்படியே உருக்கமா ஜெபிக்கிறல, அது வந்து டிப்ஸா தான் கொடுக்க போறேன். அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கும்போது, அதுக்கு முன்பதாக நம்ம வேர்ல்ட்லி மைண்ட் செட்ல இருக்கும், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை லட்சியமே இதுதான் ஒண்ணு யோசிப்போம். கர்த்தருடைய கண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி, லேசான காரியம், அது அற்பமா இருக்கும். டேய், நீ கிங்டம் மைண்ட் செட்டுக்கு வாடா, உனக்கான திட்டங்கள் ரொம்ப பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வியூ, பார்வை கோணம் ஒரு ப்ராட் மைண்டட்குள்ள போயிடுவேன். நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப பெருசு. அங்க நீ போனதுக்கு அப்புறம் அந்த அந்த பேசேஜ்ல, அந்த டிராவல்ல உனக்கு என்ன தெரியும்னா, ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஈஸியா கொடுத்துட்டாரு, இனிமேல் நான் எதுக்காக ஜோம் பண்ணோம்னா, பரலோக ராஜ்யம் சம்பந்தமா ஜோம் பண்ணு, பரலோக ராஜ்யம் சம்பந்தமா தியானி, கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் மைண்ட் செட் இதுக்கு நேரா வழிநடத்தப்படு. நீ கேட்கறது, நீ ஆசைப்படுறது, உனக்கு தேவைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி கிராண்டட். ப்ரூஃபோட நான் சொல்றேன், வேர்ஸ் ப்ரூஃபோட நான் சொல்றேன். ஓகே, 20 நம்ம படிச்சோம், இப்ப 21 படிக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல வேணாம், மனசுக்குள்ளேயே பதில் சொல்லியும். கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் பொக்கிஷம் எது? கடவுளா இல்ல பிசாசா? உங்க பொக்கிஷம் கடவுளா இல்ல உலகம்? உங்களுடைய பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யமா இல்ல உலக பிரகாரமான உலகம்? இது போதும் பிரதர், பரலோக ராஜ்யம் போறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். ஒரு ஒரு நபர் வந்து ஒரு ஊழியக்காரர் கேட்டார், பில்லி கிரஹாமன் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரர், இவாஞ்சலிஸ்ட். அவரு தான் கேட்டாருன்னு நினைக்கிற ஒரு நபர், சரி இத்தனை வருஷம் நீங்க ப்ரீச் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இவங்க ப்ரீச்சிங்ஸ்ல எல்லாம் ஓகே, ஆனா நீங்க ப்ரீச் பண்றது ஒண்ணுமே, எல்லாம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நீ ப்ரீச் பண்றதுலாம் சும்மா அப்படின்னா எவ்வளவு காண்டாவீங்க, எவ்வளவு இத்தனை வருஷம் வேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டாராம். அவர் சொன்னாராம், கரெக்ட்பா, நீ சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட், நான் மறுத்ததுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ஆனா அதை விட என்ன தெரியுமா டிசப்பாயிண்டிங்கா இருக்கும், நான் இதை கத்துக்காம உலக ரீதியா நான் வாழ்ந்துட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு பரலோக ராஜ்யம் இருந்துச்சுன்னா, நான் ப்ரீச் பண்ண எல்லாமே, இப்ப ப்ரீச் பண்ற எல்லாமே இருந்துச்சுன்னா, அப்ப நான் இழந்த வேலை ஆத்மா நரகத்துல செத்துருமே, அதுக்கு இது பரவாயில்ல, எவ்வளவு பெட்ரு, நான் அங்க போய் ஏமாந்தா பரவாயில்ல, இப்ப நான் சேஃபா வாழ்ந்துடுறேன்ற மாதிரி. அதுதான் அந்த கிங்டம் மைண்ட் செட். கிங்டம் மைண்ட் செட் என்ன சொல்லணும்னா, உலகம்னா கொஞ்ச நாள், வெரி ஃபியூ டேஸ், ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் நம்ம இந்த உலகத்துல வாழ போறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாவும் செழிப்பாவும் ஆசீர்வாதமாவும் வாழணும், மன சமாதானத்தோட வாழணும், நிறைவுல வாழணும். இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் ப்ரையாரிட்டி எது இருக்கணும்னா, கிங்டம் ஆஃப் காட். நம்ம எதற்கு நேரா வழிநடத்தப்படுகிறோம், ராஜ்யம் வருவதாக ஜோம் பண்ண சொல்லி இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். ராஜ்யம் வரப்போகுது, கிங்டம் ஆஃப் காட் இங்க வரப்போகுது. நம்ம எல்லாருமே அந்த 1000 வருஷம் அரசாட்சியில வந்து ஆட்சி செய்ய போகிறோம், கர்த்தரோட கூட, ஏசப்பா கூட சேர்ந்து. அப்பேற்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையிலும், அது தொலைநோக்குன்னு சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் வரப்போது நமக்கு தெரியாது, நாளைக்கே கூட வரலாம் ரகசிய வருகை, ஹூ நோஸ்.
அப்படி இருக்கிற பட்சத்துல எது மேல உங்களுடைய பொக்கிஷம் இருக்கு? நம்ம சொல்லிக்கலாம், பிரதர் என்ன இப்படி கேக்குறீங்களே, நான் எஸ்ஐசி எல்லாம் வந்து அட்டன் பண்றேன், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு காலைல அட்டன் பண்ணி இப்ப செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்றேன், ஸ்தோத்திரம், வெரி குட். இருந்தாலும் பொக்கிஷன் இருக்குதா? உங்களுக்கு காட் மேலதான் இருக்குதா? கிங்டம் ஆஃப் காட் மேலதான் இருக்குதா? நீங்க சொல்லலாம், இது பாருங்க நான்லாம் வீக் டேஸ்லயே உட்காந்து இது வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல கேட்டுக்கிறேன், என்ன விடவா உங்களுக்கு வந்து வார்த்தை மேல தாகம் இருக்கு, விச் இஸ் வெரி குட். ஆனா உங்களுடைய பொக்கிஷம் கிங்டம் ஆஃப் காட் மேல இருக்கா? ஏசப்பா மேல மட்டும்தான் இருக்குதா? ராஜ்யம் சிந்ததான் இருக்கா? கேள்வி. ஒரு உதாரணம் சொல்லுங்க. வசனம் சொல்லுது 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹார்ட் எங்க இருக்குது? ஹார்ட் செக், ஹார்ட் கவுண்ட், ஹார்ட் செக் அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த வேர்ஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது சிம்பிளா போய் உன் பொக்கிஷம் எங்க இருக்குது அங்கதப்ப உங்க இதயம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு கிரிக்கெட் பைத்தியம். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த வேலை இருந்தாலும் ஊழியத்தை தவிர எனக்கு அந்த ஊழியத்துல மட்டும், ஊழியத்துல அந்த ஊழியம்னா ஃபுல்லா அந்த இப்ப பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்ல போற எக்ஸாம்பிள் வந்து என் மைண்டுக்கு வராது. பிரசங்கம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் வேணும் என் மைண்ட் அங்க போயிடும். ஏன்னா என் பொக்கிஷம் அங்க இருக்குது. ஓகேவா? நான் வந்து ஒரு கிரிக்கெட் பைத்தியம். ட்ரம்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் எந்த வேலையில இருந்தாலும், ஊழியத்தை தவிர எந்த வேலையில இருந்தாலும், டெஸ்ட் மேட்ச் போயினுக்கு. ஓகே, இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த சண்டே ஈவினிங் வந்து டெஸ்ட் மேட்ச் போயினுக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இப்போ ஆன்லைன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் முதலாவது இது செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ப்பா. இப்போ என் பொக்கிஷம் இங்க தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதுவா அதுவானா இதுதான் ஊழியம். எந்த அளவுக்கு கிரிக்கெட் பைத்தியம், எந்த வேலையா இருந்தாலும் லைவ் மேட்ச் பார்க்க முடியலன்னா போன்ல எதுல பார்ப்போம்னா ஸ்கோர் பார்த்துன்னு இருப்போம். உட்காந்து அடிக்கிறான், இந்த விக்கெட் வந்துக்குதா. டெஸ்ட் மேட்ச் T20யோ ஐபிஎல்லோ இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் மேட்ச் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் புரியும். ஆனா என் பொக்கிஷம் எங்க இருக்குது அங்கதான் என் எதையும் இருக்கும். எதையும் சொல்லணும், என்ன வேலை இருந்தாலும் டே ஸ்கோர் போய் செக் பண்ணு, டே ஸ்கோர் போய் பாரு, அவுட் ஆயிட்டானா பாரு. நேத்து ஃபேமிலியா மழை மழை வர மாதிரி இருக்குது, தாலிப்பூன்ல இருந்து மாதுளை பார்க்க வர வேண்டியதா இருக்குது. நான் கிளம்பணும், நைட்டு 8 மணி ஆகுது. என் பொக்கிஷம் எங்க இருக்குது? டெஸ்ட் மேட்ச் மேல இருக்குது இல்லையா? கிரிக்கெட் பைத்தியம் இல்லையா? கிரிக்கெட் மேல என் பொக்கிஷம் இருக்குங்களாமா? இருமா, என் ஒய்ஃப் கிட்ட சொல்றமா, இருமா ஒரு 5 மினிட்ஸ் இருமா. கில் வந்து செஞ்சுரி அடிக்க போறான். யாரு? இந்தியன் டீமோட கேப்டன் சுப்மன் கில். அவன் செஞ்சுரி அடிச்சா இல்லைன்னா எனக்கு என்ன, எதனா ஒரு ப்ரோஜனம் போச்சுக்கிட்டு. அவர் செஞ்சுரி அடிச்சா அவர் கோடி கணக்குல அவருக்கு லாபம் எல்லாம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், என் பொக்கிஷம் கிரிக்கெட் மேல இருக்கிறதுனால மழை கீழே வந்துடும் வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி ஒரு ரிஸ்கியான ஸ்டேட்ல என் ஹார்ட் எங்க போகுதுன்னா, ஒரு 5 நிமிஷம் டைம்லாம் ஆகுது, பசிக்குது, எல்லாம் ஓகே தான், வீட்டுல போய் சமைக்க எல்லாம் ஓகே. ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடு, என் பொக்கிஷத்துக்கு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, என் பொக்கிஷம் எங்க இருக்குது அந்த அவன் செஞ்சுரி அடிச்சுனும் கிளாப் பண்ணிட்டு டக்குன்னு ஓடு 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 டைம் ஆகுது. இதுதான் ஆக்சுவலா கர்த்தர் வந்து கிங்டம் ஆஃப் காட் மேல நம்ம எந்த விதமான ஒரு பைத்தியமா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். என் ஹார்ட் கிரிக்கெட் மேல இருக்குன்ற ஒரு உதாரணத்தினால இல்லஸ்ட்ரேஷனுக்காக அடிக்கடி ஐ செக் த ஸ்கோர்ஸ் ஃப்ரீக்வெண்டா அந்த ஸ்கோர் செக் பண்றது, மேட்ச் அப்டேட்ஸ் என்ன. ஏன்னா என் ஹார்ட் ஃபுல்லா கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். ஓகேவா? நீங்க சொல்லுங்க, உங்க ஹார்ட் எது மேல இருக்கு? இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இப்ப நம்ம இந்த நாள நம்ம கத்துக்கிறது, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட். ராஜ்ய மனநிலைக்கு நெல்சன் நீ உயர்த்தப்படணும், நீ வந்து அப்கிரேட் ஆகணும். அதுதான் என்னோட எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அப்பா நம்ம கிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. என்ன போல நீங்க வந்து உங்களுடைய பொக்கிஷத்தை வந்து பணம், பொருள், நான் கிரிக்கெட்னு சொன்னேன், நீங்க பணம் மேல நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பொருள் வேற வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் வீடு லாக் பண்ணிட்டோமா, நகலாம் சேஃபா இருக்கா, அந்த மைண்ட் செட் இருக்கும். நிறைய பேர் வந்து மனிதர்கள் மேல வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு சில ஹியூமன் பீயிங்ஸ் மேல வந்து ரொம்ப பச்சுதலா இருப்பாங்க. அவங்க எல்லாமே வாழ்க்கையை வாழ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், வாட் எவர். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, எல்லாமே கூட கொடுக்கப்படும். அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். வார்த்தை சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கு. இந்த நாள்ல நான் உங்களை ஒரு சீரியஸான ஜோனுக்கு தள்ளுறேன். சீரியஸான ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? நிஜமாவே தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும்தான் மெயின் மெயின் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில வைக்கிறோமா, இல்ல மற்ற காரியங்களுக்காக டைவர்ட் ஆகணும்? கர்த்தரா இதுவா? கர்த்தருடைய காரியம், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், திருச்சபைக்கு போனோம், திருச்சபை மிஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் எஸ்ஐசிக்காவது அட்டன் பண்ணோம் ஆன்லைன்லயாவது. ரெண்டுமே ஒரு வாரம் போகலாம் என்ன ஆகட்டும் அப்படின்னு போயிடுறோம். பாருங்க, முதலாவது தேவனுடைய ஃபர்ஸ்ட், அதான் ஏர்லி மார்னிங் சர்வீஸ் போறவங்களாம் அதிக பாக்கியவானுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பாருங்க. முதலாவது ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் உங்க திருச்சபைகள்ல இந்த ப்ராமிஸ் சர்வீஸ்லாம் நடந்ததுன்னா நீங்க ரொம்ப பிளஸட். நிறைய சர்ச்சஸ்ல நடத்தல, அது அவங்களோட விருப்பம். ஆனா ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை தூக்கி கொடுக்குற பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுக்குறப்ப அவங்களுக்கு. நம்பர் 1 என்னுடைய மந்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபரிங், ஃபர்ஸ்ட் என்னுடைய நேரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்
ஸ்தோத்திரம், உங்களை உயர்த்தத்தை கொடுக்குறேன், உங்களை பிரைஸ் பண்ண கொடுக்குறேன். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது கர்த்தர் பயங்கரமா பிளஸ் பண்றாரு. அது போன்ற குடும்பங்களை, அது போன்ற தனிநபர்கள். முதல் பலன் டைத்திங், தசமபாகம். இதை கேட்டுக்கொண்டு இருக்க எத்தனை பேர் தசமபாகம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வந்து தசமபாகத்துக்கு சாக்கு போக்க சொல்லுங்க. இது இருந்தா நான் கொடுத்துட்றேன், இந்த கடன் தீர்த்தா கொடுத்துட்றேன். கடனே தீராது. நான் சொல்றேன் கேளுங்க, கடனே தீராது. நீங்க இது கொடுத்தாதான் தீரும். இதற்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்க என்னன்னா, அதான் வேர்ல்ட்லி திங்கிங்க்கும் கிங்டம் திங்கிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிங்டம் திங்கிங் சொல்லித்தரோம், கிங்டம் மைண்ட் செட் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எல்லா விதமான முதற் பலனையும் காட ஹானர் பண்ணு, காட மரியாதை செலுத்து, தசமபாகத்தை அவர்கிட்ட கூட டெஸ்ட் பண்ணிப்பாரு அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் டிக், அவருடைய நீதியை டிக் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிராண்ட் பண்ணப்படும். தசமபாகம் கன்சிஸ்டன்டா கொடுத்து பெரிய பெரிய கடன்ல இருந்து வெளியே வந்தது எங்க குடும்பம் ஃபர்ஸ்ட். எந்த பெரிய பெரிய சாட்சிலாம் இருக்குது, ஓகேவா? தனியா கேட்டா நிறைய சொல்லுவேன். அப்ப அவ்வளவு பெரிய சாட்சியில இருக்கும் சின்ன சின்ன கடனை வச்சுன்னு இந்த கடன் அடிக்க முடியல பிரதர், அதனால தசமபாகம் கொடுக்க முடியல. நான் பாஸ்டர் தான், ஆனா நான் வற்புறுத்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்களா? சரி, என்னோட டீச்சிங்ஸ்ல மட்டும் தான் நான் சொல்வேனே தவிர அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம். இப்போ இங்க சொல்ற மாதிரியே சொல்லிருக்கலாம், உங்க கடன் மாறணுமா, நீ என்ன பண்ணு, ஓ தசமபாகம் கொடு, நான் தான் பாஸ்டர், எப்படின்னா கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் ஃபேர். அவனை பிடிச்சி புடுங்குற மாதிரி இருக்கும். எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் டீச்சிங் பண்ண வேண்டியதான், டீச் பண்ண வேண்டியதான், இந்த வேதத்தை வந்து பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான் என்னுடைய வேலையை தவிர பிடிச்சி புடுங்குறது இல்லை. ஆவியானவர் வந்து ஒரு நாள் அவங்க இதயத்துல ஏவாரு. எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, அந்த நபர்கள்லாம் இந்த டைத்த தசமபாகத்தை கன்சிஸ்டன்டா கொடுக்க ஆரம்பிட்டாங்க. பெரிய பெரிய பண்டில்ஸ் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், abundant ஆஃப் பிளெஸிங்ஸ் அவன் மேல ஊற்றப்படுமே இழந்துடுறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. லைட்டா போட்டு விடுவோம். பட் ஸ்டில் நம்ம பாஸ்டரா இருக்கிறதுனால நம்ம சர்ச்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பர்சனலா சொல்ல முடியல, டீச்சிங்ஸ்ல வரும். பட் இது ஆன்லைன்ன்றதுனால தைரியமா பேசுறேன். ஏன்னா யாருமே தசமபாகம் எஸ்ஐசில எனக்கு கொடுக்க போறது இல்லை. நீங்க ஏதோ ஒரு உங்களுடைய சம்பந்தமான உங்களுடைய சர்ச் பாஸ்டர்ஸ் தான் கொடுக்க போறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ, ஐ ப்ளீட் யூ, தசமபாகத்துல ஒரு பெரிய பெரிய ஒரு டிவைன் பிளெஸிங் இருக்கு, சூப்பர் நேச்சுரல்னு கூட சொல்லலாம். எனக்கு எப்படி நடத்துறாருன்னு தெரியாது. அந்த முதற்பல் அந்த 10% அவருக்காக, குறைஞ்சபட்சம் 10, நீங்க 15-20% கூட கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். குறைஞ்சபட்சம் அந்த 10% கொடுத்துட்டீங்கன்னா அவங்க லைஃபோடைய பிளெஸிங்ஸ் நான் பாக்குறேன். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, டக்குன்னு ஒரு தம்பி எனக்கு ஞாபகத்துக்கு வராப்பல. இந்த எங்களுடைய தானிப்பூண்டி ஊர்ல ஒரு தம்பி மட்டும் சின்ன வேலைக்கு போன வயசுல இருந்து கன்சிஸ்டன்டா தைத்து கொடுத்துட்டு வர பையன். இப்ப நேத்து வந்து தசமபாகம் ஆனும் போது ஒரு குறிப்பிட்ட நம்பர், அந்த நம்பர் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், 2248 அப்படின்னு சொல்லிட்டு டைத் வருது. இந்த மாசம் டைத் அண்ணா அப்படின்ற மாதிரி தசமபாகம் 2248. அப்ப சம்பளம் என்ன? 22,480 ரூபா. எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாங்க பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், தோராயம் 22 2200 அமைச்சிடலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ண நினைப்பேன். 10 கீழே தள்ள மாட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டு அனுப்புவேன். வாலிப பசங்க, ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற பசங்க எப்படி எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். குட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எக்ஸாக்டா 10%, 22480 அவனுக்கு வந்திருக்கும். 2248 அப்படியே அனுப்புறான். அவருக்கு என்னடா இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு நம்பர்ஸ்ல வந்து ரவுண்டா அனுப்புறது. எவ்வளவு சம்பளமா கரெக்டா 10% அனுப்பிச்சு விட்டோம்னா கால்குலேட்டர் போட்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பிள்ளை கர்த்தரால பினான்சியலா பிளஸ் பண்ணப்படுறதையும் அவங்க ஃபேமிலி பிளஸ் பண்ணப்படுறதையும் கண்ணால பாக்குறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஹவுஸ் விசிட் போகும்போது அவங்க பேரண்ட் கிட்ட வந்து அதை மட்டும் சொல்லுவேன், நான் பண்றானோ இல்லையா இதை கரெக்டா பண்ணிடுறான், இதோடைய பிளெஸிங்ஸ் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கறதையும் நான் பாக்குறேம்மா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிள்ளைகள் வந்து கர்த்தர் சம்பந்தமான இந்த பேசிக்கான காரியங்களை டிக் அடிக்கிறதுல, தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமான பேசிக்ஸை டிக் அடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் திருப்பி நான் சொல்றேன், உங்க ஹார்ட் எங்க இருக்கு? பணம் சேர்த்து வைக்கணும் இல்ல கொடுக்கணும்னு எதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்? நம்மளை பார்த்து கேட்கிறார், எதுக்கு அவனை ஆசீர்வதிக்கணும்? இல்லாண்டவரே நானு என் பசங்க என் பேர பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஓகே வெரி குட். அதுக்கப்புறம் எதுக்கு அவனை பிளஸ் பண்ணும்? we are blessed to bless others. எதுக்கு கர்த்தர் கிங்டம் ஆஃப் காட் சொல்லுது நீ கூடு? இங்கதான் ஒரு செக் வைக்கிறாரு. ஒரு பணக்கார இளைஞன் வந்து ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெரு, கிங்டம் ஆஃப் காட் போறதுதான் நித்திய ஜீவனை பெரு, எட்டர்னல் லைஃப் போறதுக்கு நித்திய ஜீவனை பெறுது நான் என்ன பண்ணும்? அந்த மாதிரி கற்பனைகள்லாம் ஃபாலோ பண்ண எல்லாமே சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டேன். ஓகே வெரி குட், நீ பண்ணக்கூடிய ஆள்தான். என்ன பண்ணு, கிங்டம் மைண்ட் செட்டுக்கு வா. இது உலக ரீதியான காரியம், கற்பனை எல்லாம் டிக் அடிச்சிட்டேன். வெரி குட். என்ன பண்ணணும்னா வாஸ்கி எல்லாவற்றையும் விற்று உன் சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வா. சொல்ல ஏழைகளுக்கு கொடு. உன்னை யார் ஆசீர்வதிச்சேன் அப்படின்னா நீ நித்திய ஜீவனை பெறணும். பாருங்க திருப்பி நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், இதெல்லாம் ஒரு 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 ரூட். இது போனோம்னா வித்து பிறருக்கு நீ ஆசீர்வாதமா இருந்துட்டு வா, அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணும் போது அவன் துக்கமுகமா வீடு திரும்பினான். ரொம்ப கஷ்டம் பாருங்களேன், அவங்களால முடியல. ஏன்? அவன் பொக்கிஷம் எது மேல இருந்துச்சு அப்படின்னா
அவனுடைய கேள்வி ஒண்ணு, ஆனா அவனுடைய ஹார்ட் டிசையர் வேற. அவன் கேள்வி என்னன்னா, ஆண்டவரே ஃபயரா வா, நித்திய ஜீவனை பெறுத்துக்கு என்ன சொன்னாலும் சொல்லுங்க, எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா மூஞ்சி மாறி போயிட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? நம்ம வாயினால நிறைய விஷயம் சொல்லலாம். என் பொக்கிஷம் ஆண்டவர் தான். என் பொக்கிஷம் வந்து பரலோக ராஜ்யம் தான் பிரதர். என்ன பிரதர் இப்படி கேக்குறீங்க? நான் எல்லாம் மொரட்டு கிறிஸ்டியன் தெரியுமா? அப்படிங்களா? சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? உங்களுடைய ஆராதனை வேலை நேரம் காலை 10 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? நான் சொல்றேன் பாருங்க, எஸ்ஐசி திருச்சபை நேரம் 7 PM ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க, என்ட்ரா வரீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய தாகத்தை புரிஞ்சுக்கலாம். 6:59 கூட வாங்க, which is absolutely okay. அது 7 தாண்டி லேட்டா வரும்போது உங்க ஹார்ட் எங்க இருக்குன்னு தெரியுது. ஒரு நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் லேட்டா வரவங்க வந்து வெளில இருந்து வரலாம், டயர்ட் ஆகலாம், பிஸியா இருந்து வரலாம், ஏன்னா ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. கன்சிஸ்டன்டா லேட்டா வரவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய ஹார்ட் வந்து காடையும் இந்த சர்ச்சும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சீக் பண்ணல. சீக் ye first the kingdom of God. சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம். சீக் தேடு, ஹைட் அண்ட் சீக் சொல்லுவாங்கல்ல, தேடுனா அந்த தேடு சர்ச் பண்ணும், சீக் பண்ணும், எங்க கர்த்தருடைய வார்த்தை வரும், எங்க அவரை துதிக்கிறார்கள். நான் பால் டேனியலை ரொம்ப அதிகமா அப்ரிஷியேட் பண்றேன். எங்கெல்லாம் துதி இருக்குதோ அங்கெல்லாம் அவன் போயிடறான் தம்பி. அதனாலதான் அவரை மெசேஜ் கொடுக்க அலோவ் பண்றது இதுல ஆன்லைன்ல. அதனாலதான் அவரை வந்து வர்ஷிப் அலோவ் பண்றது. ஏன்னா சும்மா எல்லாரும் வாங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியாது சர்ச்சஸ்ல. ஓகேவா? குவாலிட்டி வர்ஷிப்பர்ஸ் நமக்கு தேவை, குவாலிட்டி ப்ரீச்சர்ஸ் நமக்கு தேவை, வாழ்க்கை அதிகமா பேசக்கூடிய தனிநபர்கள் நமக்கு தேவை. ஸோ அந்த ரீதியை யோசிச்சு பார்க்கும் போது இப்ப நான் கேட்கிறேன், என் பொக்கிஷன் தான் பிரதர் சொன்னீங்கன்னா டைமிங்க்கு உங்களால சர்ச்சுக்கு போக முடியுமா? கிங்டம் மைண்ட் செட் என்ன? தேவனுடைய ராஜன் சம்பந்தமான காரியம். இப்போதைக்கு உலகத்துல நம்ம வந்து இப்போதைக்கு திருச்சபை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு போப்பா. அப்புறம் அதுதான் பேசிக் கிங்டம் ஒரு கமாண்ட். கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க சபையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிக்கு, நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், நான் போக முடியாதுன்னா ஆன்லைன் சர்வீஸ்லயாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணா. எஸ்ஐசியை மட்டும் சொல்ல, உலக அளவுல நிறைய ஆன்லைன் சர்ச்சஸ் இருக்கு, நிறைய நல்ல திருச்சபைகள் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. எஸ்ஐசியை 3 மாசம் நடத்தம் இல்லை பாருங்க, என்னுடைய கல்யாணம் வேலைக்கு இருந்ததுனால நானே வேற ஒரு சர்ச்சை தான் உங்களுடைய லிங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா தாகமுள்ள ஆத்துமாக்கள் போய் தேடட்டும். உங்களை தேடி ஒரு லிங்க் வருது, அதை கூட ஓபன் பண்ணி பார்க்க முடியாதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஆல்ரெடி சர்ச்சஸ்க்கு போறேன்னா வெரி குட், சூப்பர். நான் கர்த்தர் உங்களை ஆசிரியர் நானும் உங்களை பிளஸ் பண்ணேன். ஆனா காட் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது. முதலாவது தேடுப்பா. தசமபாகம் வந்து பேசிக்ஸ் டிக்கடி. இந்த தசமபாகம் கொடுக்குறது, இந்த சர்ச்சுக்கு டைமுக்கு போறது, காணிக்கை கொடுக்குறது. காணிக்கை கஞ்ச பிசினாதனமா கொடுக்காத. இதெல்லாம் எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாங்க. கஞ்ச பிசினாதான் உதாரணமா கொடு, உனக்கு எவ்வளவு பிளஸ் பண்ற. கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு, வாழ்க்கை எங்க ஆரம்பிச்ச இப்ப எங்க நிக்கிற. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் பாருங்க. திறந்தனா பீரோ ஃபுல்லா இந்த ஷர்ட் சட்டைங்க நிரம்பி, இத்தனைக்கும் கொடுக்குறோம் மத்தவங்களுக்கு, நிரம்பி அடுத்து யாருன்னா எப்ப ட்ரெஸ் கெஸ் எனக்கு எடுத்து கொடுக்காதீங்க, நிறைய இருக்குது. இதை நான் கன்சிஸ்டன்டாவே போட்டதே போடுறேன் உள்ள இருக்கிறதுனால. ஒரு காலத்துல வந்து யாருன்னா சொந்தக்கார அண்ணா ஒருத்தர் இருப்பாரு. அந்த அண்ணா வந்து ட்ரெஸ்ஸுங்க கொடுப்பாரு, பழைய ட்ரெஸ் எல்லாம். அது எப்போ அந்த மூட்டை வரும்னு காத்துன்னு இருந்த ஆளுனாலாம். இந்த அண்ணன் எனக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கா வந்துச்சாமா, ட்ரெஸ் கொடுத்துருக்காருன்னா ஒரு 10-15 ட்ரெஸ் தான் கொடுக்குறாரு, அவர் சைஸ் தான் எனக்கு பத்தும். அப்படி கையேந்திர நாட்கள் போயிட்டு இன்னைக்கு நம்ம பிறருக்கு கொடுக்குற இடத்துல வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் அதை நினைவு கூறணும்ல. அப்போ அப்படி அதை நான் திரும்பி அதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ற அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் எனக்கு வந்துச்சுன்னா, அப்ப நான் காணிக்கை போடும்போது அந்த அமௌண்ட் அந்த ஹார்ட் ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் ஹார்ட்ல எந்த அளவுக்கு போடுறோம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் எதை வச்சு தருமா தெரியும்? இதான் எங்கேயுமே இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது இல்லை, இப்ப நான் சொல்றேன். உங்களுடைய காணிக்கைகளை வச்சு உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் தெரியும். நான் சொல்றேன், ஏன்னா காணிக்க மாட்டேன் தான் யாருமே பார்க்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு கொடுக்குற காணிக்கை இல்லை, கையில கொடுக்கணும்ல, அதை பத்தி நான் பேசல. ஏன்னா அதை பாஸ்டர் பார்ப்பாரு. இவங்க வந்து 100 ரூபாய் தராங்க, இவங்க 200 ரூபாய் தராங்க, இவங்க 500 ரூபாய் தராங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பிளஸ் பண்ண போறாரு. எல்லாரும் குறிச்சும் ஒரே விதமான சந்தோஷம், அவங்களுடைய ஸ்டெபிலிட்டில இருந்தும் இன்கம் பிரகாரமும் கொடுக்குறாங்கன்னா, அந்த காணிக்கை பெட்டியில போறோம்ல, யாருமே பார்க்க போறது இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். அந்த யாருமே பார்க்காத கிட்டத்தட்ட ஒரு அந்தரங்கமான ஒரு காணிக்கை நீங்க கொடுக்கும் போதே உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தெரியும். மெயினா காடை நீங்க பாக்குறது தெரியும். காணிக்கப்பட்டில இந்த கிழிஞ்சு போன நோட் போடுறவங்க எல்லாம் பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவங்க லைஃபே அந்த கிழிஞ்சும் கந்தனம் கோலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரிதாபமா இருக்குது, அவங்களை பார்த்து கோவம்லாம் வர மாட்டேன். ஏன்னா பாவம் பாருங்களேன், ஒரு காணிக்கப்பட்டில பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனா அதுல கூட ஒரு கிழிஞ்சு போன நோட்டை தான் அது போடாம கூட இருந்துடலாம். செல்லாத நோட்டு கிழிஞ்சு போன நோட்டுல போ எவ்வளவு மோசமான ஒரு லைஃப் அப்ரோச்ல இருக்கிறாங்க பாருங்க. இது நல்ல பெஸ்ட் நோட்ஸ் கொடுக்கறது, பெஸ்ட் ஆஃபரிங்க கொடுக்குறவங்க, அவங்க எந்த அந்த முழுமையில இருந்து கொடுக்குறாங்க. இதுதான் கிங்டம் மைண்ட் செட் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பேசிக்கா ஒரு சில காரியங்கள்
ஆண்டவர் நம்மளுக்கு டீச் பண்ணிருக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் டிக் அடிக்க கத்துக்கும். நம்பர் 1, முதலாவது இந்த ப்ராமிஸ் சர்வீஸ் பொறுத்து, வாக்குத்தத்த ஆராதனை, சர்ச்சுக்கு டைமிங்க்கு போறது, சண்டே ஸ்கூல் எலிமெண்டரி லெசன், இன்னமும் முதிர்ந்த கிறிஸ்தவர்களும் இது எதிர்பார்க்கறாங்க. இதை வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது. நான் எப்பயும் ஃபில்டர் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். எல்லாம் முதிர்ச்சியானவங்க தானே, எஸ்ஐசிக்கு வரவங்களாம் இது ஆன்லைன்ல கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இதை கேட்கிற ஒருத்தருக்காவது டமால் நடுமணி நோட்டுன்னு வச்சா மாதிரி இருக்கும். ஆவியானவர் ரெடி பண்ணுவாராங்க. ஏன்னா இது என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல இல்ல, இந்த சப்ஜெக்டே இல்ல. கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்த வருஷம் போயிருக்கணும். நோ, போலீஸ் ஸ்பிரிட் உள்ள வந்து இதை பத்தி பேசுறா ரொம்ப நேரம் அப்படின்ற மாதிரி புஷ் பண்றேன். அந்த நட்ஜ் ஃபீல் ஆகுறதுனால தான் நான் பேசுறேன். டைத்தோ நான் இப்ப பேசுற காணிக்க டாபிக்கோ சர்ச்சுக்கு டைமிங் போற எதுவுமே என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல இல்ல. ஆவியானவர் இதை குறிச்சு பேசு, கடிந்து கொள்ளுன்ற மாதிரி நான் சொன்னா கடிந்து கொள்றேன் சில பேர் அன்போட. ஏன்னா உங்க வாழ்க்கை நீங்க நேரம் எங்கேயோ இருந்திருக்கணும், வேற லெவல்ல இருந்திருக்கணும். இல்லாததுக்கான ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதே இல்லை, பைபிளை தரகிறது இல்லை. பைபிளை தரகாத வாழ்க்கை ஆசீர்வாத கதவுகளை பூட்டி வைக்கிற மாதிரி. உங்கள் பைபிள் மூடி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆசீர்வாத கதவுகளை நீங்களே பூட்டு போட்டு சாவியை தூக்கி கடல்ல போட்டுற மாதிரி எவ்வளோ போய் தேடினாலும் கடைக்கு போறது இல்லை. ஏன்னா பொக்கிஷத்தை ஃபர்ஸ்ட் தரணும். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கேயும் உங்களுடைய இருதயமும் இருக்கும். சொல்லுங்க, உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? உங்களுடைய இதயம் எங்க இருக்கு? காசிப் மேல இருக்கா? இவங்கள பத்தி பேசலாம், அவங்கள பத்தி பேசலாம், புறம் கூறலாம். இந்த கதை நல்லா இனிமையா ஏதோ ஹாட்டான ஒரு மேட்ரு மாட்டிக்குது, சுட சுட ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, வச்சு செய்யலாம் ஒரு 2 வார்த்தைக்கு. இவர் தான் கண்டென்ட். மீம் கிரியேட்டர்ஸா நம்ம இல்ல நியூஸ் சேனலா எதனா டாபிக் மாட்டினா, ஏன்னா அவங்களுக்கு அது காசு, டிஆர்பி எதை போட்டா மக்கள் பார்ப்பாங்களோ அதை போடுறது தான் அவனுடைய வேலை. தீனி போடுவான், அதை ஃபியூ பீப்புள் பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்க்கறாங்களோ அவனுக்கு காசு. நம்ம என்ன அவ்வளோ அதிகா ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம ஹார்ட் எங்க இருக்கு? நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? இந்த நாள்ல ஒரு கேள்வி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னாடி வைக்க கடமைப்பட்டேன். உங்கள் இருதயம் எங்க இருக்கு? உங்க பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறீங்க? ஆக்சுவலா ஐ திங்க் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மெசேஜ் வந்து ஆழமா இருக்கு. அது அடுத்த வீக் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நான் கேட்கறேன், பொக்கிஷம் நிஜமாவே நம்ம சொல்லிக்கிறா போல, நம்ம பிறகிட்ட காட்டிக்கிறா போல, வசனம் சொல்லுது கனிகளினால் அறியப்படுவீர்கள். வார்த்தைகளை நம்பாதீங்க. நீங்க உங்க வாய் சொல்ற வார்த்தைகளை கூட நம்பாதீங்க, உங்களுடைய செய்கைகளை நம்புங்க. பிரதர் எனக்கு மட்டும் காட் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வைங்களேன், பயங்கரமா காணி குத்துறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிருப்பாருல்ல. அப்ப நீங்க எவ்வளவு காணி குடுத்தீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. பிரதர் நான் மட்டும் எனக்கு மட்டும் இந்த கடன் இருந்துச்சுன்னா ரசோபாகத்துல மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி இதே மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்போ உங்களுடைய கடன் நீங்க இருக்கும், அடைஞ்சிருக்கும், ஒரு சின்ன கடன் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு உண்மையா தான் இருந்தீங்களா நிஜமாவே? காட்க்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிராஸ் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா காடுக்கு காட் சொல்றாரு, பொருத்தனையே பண்ணாதப்பான்றாரு. பொருத்தனை பண்ணாத, எதுக்கு பண்ணுகிற அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஈஸியா பொருத்தனை பண்ணிடுறோம் காட் கிட்ட, ஆனா அதை நிறைவேற்ற முடியல. அதை நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியுமே, ஏன் பொருத்தனை பண்ணும்? ஏன்னா ஹார்ட் அங்க இல்ல. அந்த டைம்ல மட்டும் ஆண்டவர் தேவை, அந்த டைம்ல மட்டும் ஆண்டவருடைய காரியத்தை, அந்த டைம்ல மட்டும் சர்ச்சுக்கு டைமிங் வந்தவங்க கொஞ்சம் காட் பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் லெத்தாஜிக் ஆயிடுது. என்ன இது? காட் எதிர்பார்க்கல, கிங்டம் மைண்ட் செட்ல இருப்பா. நீ ரொம்ப வேர்ல்லியா இருக்கிற, ரொம்ப உலகம் 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 உலகம், வேலை 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 வேலை, என்ன 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 சம்பாரிச்சு என்ன வாரி கொட்டிக்கு போறோம்? அப்ப பொட்டிக்கு போனதுக்கு அப்புறம் எங்க பரலோகமா நரகமா? 2 ஆப்ஷன் தான். அங்க இத்தனை கோடி சம்பாரிச்சவரு, இவர் வந்து பிச்சைக்காரன். 2 பேர்ல எவன் பரலோகம் எவன் நரகம்? அவ்வளவுதான் கான்செப்ட். இத்தனை கோடி சம்பாரிச்சாரு, இவருக்கு வந்து ஒரு 13 அடி பழம் தோண்டு, இவர் வந்து கொஞ்சம் கம்மியா பிச்சைக்காரு, இவருக்கு வந்து 6 அடி இருக்கிறாரு, ஆனா 3 அடி தோண்டு. சொல்ல போறது எல்லாருமே ஒரே ஒரே நம்மளோட ஹைட் பிரகாரம் தான் பொட்டி செஞ்சு உள்ள அடக்கம் பண்ண போறாங்க. அதுக்குள்ள என்ன ஓட்டம்? ஆண்டவர் ஆக்சுவலா அதான் அட்ரஸ் பண்றாரு. அடுத்த வாரம் நம்ம வந்து ரொம்ப டீடைல்டு லேர்னிங்குள்ள போகணும். என்ன ஓட்டம், எதை நோக்கி பயணிக்கிறோம்? கிங்டம் மைண்ட் செட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பெரிய ஒரு பெரிய டோரை ஓபன் பண்ணி, ஏன்பா இதுக்கு நேரா போங்கப்பா, இடுக்கமான வாசல் இது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இடுக்கமா தான் இருக்கும், கொஞ்சம் போ. இது வழியா போறவங்க சிலர்னு சொல்லிட்டாரு. அதுவும் சிலரு கொஞ்சம் டஃபா இருந்தாலும் இதுக்குள்ள போய் இதுதான் பரலோகத்துக்கு போவோம். அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் ஸ்பெசிபிகேஷனோட பிளஸ் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து எப்படி வேணா வாழலாம், எந்த ரூட்ல வேணா போலாம், ஆண்டவர் பார்த்துப்பாரு. ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் பரலோக ராஜ்யம் கேரண்டி தான். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையும் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றோமா? ரைச்சஸ்னு காட் சொல்லிட்டாரு, ரைச்சஸா நான் நடந்துக்கிறேன். நீதிமான அவர் சொல்லிட்டாரு, நான் நீதிமான கொஞ்சமாவது முயற்சி செஞ்சு நடக்கணும் இல்லையா? ஆண்டவரை பிரியப்படுத்தணும் இல்லையா? அதான பண்ணுவான்னு பார்த்தோம். அப்பா சொல்றாரு, நீ என் புள்ளடான்னு. நம்ம புள்ளதான், ஒரு மாற்று கருத்தம் இல்ல. புள்ள மாதிரி நடந்துக்கிறோமா? அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? எனக்கு வந்து ராஜ்ய சிந்தெல்லாம் இருக்குது,
நான் வந்து கிங்டம் மைண்ட் செட்ல பயங்கரமான மைண்ட் செட் இந்த கிங்டம் மைண்ட் செட் என்ன. நான் இப்போ எதுவுமே பெருசாலாம் சொல்ல, டஃபா எதுவுமே சொல்ல. சர்ச்சுக்கு டைமிங்க்கு போறது, ப்ரையாரிட்டைஸ் பண்றது, ஆண்டவரை நேரம் செலவழித்து, பைபிளை திறந்து படிக்கிறது, ஜெபத்துல உறுதியா தடுத்துக்கிறது, துதிக்கிறது, தசமபாகம் கொடுத்து காணிக்கை கொடுக்குறது. காணிக்கையோட ஸ்டாண்டர்ட் என்ன? உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவலா உங்களுடைய காணிக்கை ஸ்டாண்டர்ட் இருக்கா? நான் உல்டாவா சொல்றேன், உங்களுடைய காணிக்கை ஸ்டாண்டர்டை பொறுத்து உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் மாறும். இயேசு நாமத்துல அல்லேலூயா. நீங்க காணிக்கை போடுற ஸ்டாண்டர்ட்ல, ஏன்னா காணிக்கைன்னு வரும்போது நான் திருப்பி சொல்றேன், இந்த காணிக்கை பெட்டியில போட்டு உங்களுடைய சர்ச்சை நீங்க பிளஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதை பத்தி நான் பேசுறேன். ஐம் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் எஸ்ஐசி. டக்குனு இப்ப நெக்ஸ்ட் காணிக்கை செக்மெண்ட்டுக்கு ஒரு அடி போடுறாரு போல நினைச்சுக்காதீங்க. நோ நோ நோ, நான் எஸ்ஐசியை பத்தியே பேசல. நான் வந்து இது வந்து நிறைய பேர் செகண்ட் சர்ச் மாதிரி தான் இல்லையா. நான் பேசுறது வந்து காணிக்கை சம்பந்தம் பேசுறது வந்து, நீங்க போற உங்களுடைய ஹோம் சர்ச், உங்களுடைய லோக்கல் சர்ச்சை நீங்க பிளஸ் பண்ணும். உங்க மூலியமா உங்களோட சர்ச் பிளஸ் பண்ணப்படும். உங்க சர்ச்சால நீங்க பிளஸ் பண்ணப்படுவீங்க. இட்ஸ் மியூச்சுவல் தான். ஓகேவா? ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு வந்து டு பி கண்டினியூட். ஓகேவா? இந்த வாரம் முழுவதுமா டக்குன்னு இதை குறித்து நீங்களே இதை தியானிச்சுட்டு வராதிங்க. நீங்க என்னதான் இதை குறித்து தியானிச்சுட்டு வந்தாலும் ஆவியானவர் புதுசாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு. ஓகேவா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காட். கிங்டம் மைண்ட் செட் எதை சொல்லுது இது இந்த நாள நம்ம கற்றுக்கொண்டதுன்னா, நம்பர் 1, காடோடைய கிங்டம் சீக் பண்ணு. அவர் மேல ஃபோக்கஸ் வை. கிங்டம் மைண்ட் செட்டோட இரு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன? கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்ஸை டிக் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பிரதர் அப்படின்னு பேசிக்கான காரியங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம். பேசிக்கான காரியங்களை டிக் அடிக்கலாம். அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம வந்து அதிகமா தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் வந்து ஜூலை ஆகஸ்ட் கூட அப்படியே கண்டினியூ ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப வாஸ்டான ரொம்ப பெரிய டாபிக் இருக்கு. பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப நீடட் கூட. ரொம்ப நிறைய பேர் ப்ரீச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் இது. கிங்டம் ஆஃப் காட் பத்திலாம் கடைசி எப்போ பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் கேட்டீங்க? பதில் நீங்களே மனசுக்குள்ள சொல்லிங்க. ஆமா, எப்போ கேட்டோம்? மற்ற நிறைய காரியங்களை பத்தி கேட்டிருக்காங்க. நிறைய பிரசங்கம் நான் கேட்கிறேன். எப்போ கேட்டோம்? எனக்கு தெரியாது பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் ப்ரீச் பண்ணாத ஒரு டாபிக்கை நம்ம தோடுறோம். ஆகவே ஒரு நிறைய காரியங்கள் இந்த நாளுடைய மெசேஜ் எனக்கே நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு குறிச்ச கேள்வி எழுப்புது. ஆமா, இதுலலாம் அவ்வளவு ப்ரையாரிட்டி பண்றிய, இதுலலாம் அது பண்றிய, உன் மைண்ட் ஃபுல்லா அதுல இருக்குது. சிம்பிளா சொல்லிட்டான், எந்த வேலையில வேணா இருக்கலாம். ஒரு 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 கோட் பார்த்தேன், ஒரு ஒரு கொட்டேஷன். என்ன அப்படின்னா, மீன் மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னா, ரிலீஜியன் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ச்சில் உட்காந்து அவன் ஒரு மீனவன், ஓகேவா, அவன் மீனவன் பார்வை கொண்டதுல ஒரு சர்ச்சில் உட்காந்துன்னு, இன்னைக்கு எவ்வளவு மீன் பிடிச்சிருப்போம், சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு அந்த மீன் பிடி தொழிலை பத்தி யோசிப்பான். ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா, கர்த்தரோட உறவு என்ன பண்ணுன்னா, அன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியாம வேலை வச்சுட்டாங்க அப்படின்னா, மீன் பூச்சின்னு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல, சர்ச்சுக்கு போயிருக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய பிரசன்ஸ், நம்மளுடைய இருப்பிடம் வந்து சர்ச்சில் இருக்குது, இருப்பிடம் வந்து குடும்ப சபத்துல இருக்குது. ஆனா தாட் வந்து வேற எங்கேயே போகுது. ஆண்டவர் அட்ரஸ் பண்ண வேண்டியது அட்ரஸ் பண்ண ஆசைப்படும். ஏன்பா சும்மா வந்து ஐடியலா ஒரு டெட் பாடி மாதிரி ஒரு ஜஸ்ட் உன் உடல் மட்டும் தான் இருக்குது, ஆவி ஆத்மாவும் எங்க என் கூட கனெக்ஷன்லயே இல்லையே. கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிற, கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிற, பேர்லயே பேர்லாம் பயங்கரமா இருக்குது, ரொம்ப சந்தோஷம், கனெக்ஷன் இல்லையே. நான் இந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிள் ஏன் தெரியுமா சொன்னேன்? ரொம்ப 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 உச்சக்கட்ட ஒரு கனெக்ஷன் கிரிக்கெட்டுக்கு நடக்கும். ஆக்சுவலா காடுக்கும் நமக்கும், கிங்டம் ஆஃப் காடுக்கும் நமக்கும், கர்த்தருடைய ராஜ்யம் சம்பந்தமான காரியங்கள், கர்த்தருக்கும் நமக்கு இருக்க வேண்டிய உறவே தான். எது வேணா இருக்கட்டும், வாழ்க்கையில எது வேணா எவ்வளவு பிஸியா வேணா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கிற அந்த லவ் ஓடினே இருக்கணும். பா உட்கார முடியலையாப்பா, ஜோம் பண்ண முடியலையாப்பா, எனக்கு என்னப்பா 10 நிமிஷம் கூட உட்கார முடியல, இவ்வளவு பிஸியா ஆக்கி விட்டீங்களே, எனக்கு வருத்தம்பா. அந்த அவருக்கு எப்படி தரும், அப்பா ஒரு மாதிரி புதுக்கும் ஜாலியாயிடுவாரு. இவன் ஆசீர்வச்சா கூட ஒர்க் எல்லாமே பிளெஸிங் தானே, காட் கொடுத்த பிளெஸிங் தானே ஒர்க்லாம். அவன் புலம்புறானே, அதுல உட்காந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, புலம்புறான், எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க அப்பா. அந்த மாதிரி எங்க இருந்தாலும், அதனால இந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப அப்படியே ஓப்பனா பச்சையா சொன்னேன், கேவலமாக சொல்லும் போது இருந்தாலும் பாருங்க. ஏன்னா பொக்கிஷம் அங்க இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், பொக்கிஷம் ஏசப்பா கிட்ட இருக்குதா? உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்களுக்கு இதயமும் இருக்கு. இத்தனை நாள் உங்களுடைய பொக்கிஷம் ஒரு இதயம் வேற எங்கன்னா இருந்துச்சுன்னா, இட்ஸ் டைம் டு அகைன் ரீடைரக்ட் அண்ட் ரீஃபோக்கஸ் டு காட் அண்ட் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமான காரியம், மெயினா பைபிள், அதிகமா கர்த்தருடைய உறவாடுற ஒரு காரியம், குடும்ப ஜெபம். பாருங்களேன், பேசிக்ஸ். நான் சொல்றேன், ஒரு சேலஞ்ச் பண்றேன், பண்ணிக்கலாமா? அடுத்த ஒரு வாரம் குடும்ப ஜெபம் 7 நாள் டிக் வச்சீங்கன்னா நீங்க கெத்து. ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா இதயம் நிஜமாவே அவர் கூட இருந்துச்சுன்னா, குடும்ப ஜெபம் 7 நாள் டிக் ஆகும், வேத வாசிப்பு 7 நாள் டிக் ஆகும், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் டிவோஷன் நம்ம 7 நாள் டிக் ஆகும்.
சர்ச்சுக்கு டைமிங், சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு ஆர்வமா இருக்கும். எங்க ஊர்ல வந்து இந்த ஹாஸ்டல் பசங்க இருக்கிறாங்க. நம்ம டேனியும் ஹாஸ்டல் எப்பதான் சமூகம், எப்பதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், ஏன்னா செலிப்ரேஷன் பண்றது, நல்லா டான்ஸ் ஆடி கத்துற உற்சவமா கொண்டாடு. அந்த அந்த சிறு அதனாலதான் சின்ன பசங்க மாதிரி ஆயிடுங்களான்றாரு. சிறு பிள்ளை போல் பரலோக ராஜ்யத்துல பேர் அங்கேயும் ஆடியத பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உலகத்துல நீ எப்படி வேணா அதுன்னு போயிடலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போன இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடும், இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டும், இந்த மாதிரியான ஒரு டிசைரா வேணும்னா நம்ம எப்ப பார்த்தாலும் டானி எப்ப பார்த்தாலும் தெரியுமா சொல்லுவான், நாளைக்கு இருக்குது சமூகம், நாளைக்கு சமூகம் இருக்குது, சண்டே எப்போ வரணுங்குது, சாட்டர்டே பிராக்டிஸ் எப்போ வரணுங்க, தாகம் பாருங்க. சாட்டர்டே பிராக்டிஸ் வர்ஷிப் பிராக்டிஸ் எப்போ வரும், சண்டே மார்னிங் எப்போ வரும், சண்டே ஈவினிங் பூவலமேடு சர்ச்சுக்கு எப்போ போகலாம், சண்டே நைட் எஸ்ஐசிக்கு எப்போ வரலாம். ஃபோக்கஸ் ஃபுல்லா தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், ராஜ்யத்தின் சிந்தனை, இந்த ராஜ்யத்தின் வெளிப்பாடு, ஊழியம். காட் 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 பர்சன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மினிஸ்ட்ரி 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 சொல்லலாம். நான் வந்து காட் காட் காட்னு அட்ரஸ் பண்ணேன். நம்மளுடைய ஹார்ட் அந்த மாதிரி தான் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஊழியம் டெய்லி வச்சு சாவடிக்கிறாங்க, எப்பதான் முஞ்சா மாதிரி இருக்குது, இப்பதான் இந்த சிறுகுழு முஞ்சா மாதிரி இருக்குது, இப்பதான் போன வாரம் தான் எஸ்ஐசி முஞ்சா மாதிரி இருக்குது, சன்ஷிப் பத்தி பேர் திருப்பியா சண்டே வந்தது, அவனா சண்டே வருது, நம்மளுக்கே ஒரு நாள் தான் லீவு, அவனா சர்ச்சு வந்தது, ஏதோ கொஞ்சம் லேட்டா போலான்னு நினைச்சா பாஸ்டர் வேற இந்த மாதிரி பேசுகிறாரு, மனமடி வைக்கிறாரு. என்ன சொல்லுங்க, பொக்கிஷம் எங்க இருக்குது? இந்த கேள்வியோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் நீங்க வரும்போது இந்த கேள்வியை திருப்பி நான் உங்களை பார்த்து கேட்கும் போது பதிலாம் சொல்ல வேணும், சொன்னா ரொம்ப அசிங்கமா. உங்களுடைய ஹார்ட் நிஜமா மனப்பூர்வமா பிரதர் இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனா போன ஒரு வாரம் நான் கரெக்ட் பண்ணேன், என்னை ரீடைரக்ட் பண்ண, ரீஃபோக்கஸ் பண்ண, காட் பக்கம் நான் திருப்பி இந்த மெசேஜ் என்ன திருப்பிச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்சியஸா காட் கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டேன். கான்சியஸ் டிசிஷன். நான் எனக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு அதுக்குன்னு மெனக்கெட்டு உட்காந்தாதான் உண்டு. நான் தோணுச்சுன்னா பண்றது, தோணவே தோணாது உனக்கு. ஏன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கே, போன் இருக்கே கையில, நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு 1008 விஷயம் இருக்கும்போது எப்படி அதுக்குன்னு இயேசு தனித்து போனாரு பாருங்க. சீஷர்கள் தேடுற அளவுக்கு, எங்க பிரதர் எங்க போயிட்டு வந்தீங்க, ஆளை காணுமே, நான் போய் ஜோம் பண்ணாதான் மலை மேல ஜோம் தலைந்து ஓடிடுறாரு. எவன் தேடினாலும் கண்ணில் மாட்டாத அளவுக்கு. ஏன்? he chose to spend time with God. அவர் அந்த டைம் அவரை ஐசோலேட் பண்ணிக்கின்னு எவன் கண்ணிலும் படாத அளவுக்கு ரொம்ப போயிட்டு கதவுலாம் லாக் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், கதுவா இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி நம்மளை ஐசோலேட் பண்ணி உட்காந்தாதான், அந்த அளவுக்கு இந்த போனுக்கு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தா மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வருமே தவிர, போன் ஒரு பக்கம் கையிலேயே வச்சுன்னு ஜபத்திலேயே உட்காரலாம், டக்குனு யாருன்னா போன் பண்ணுவாங்க போயிடலாம்னா, அது காட் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பான்னு தெரியல. அது வந்து இட்ஸ் அப் டு யூ. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறது, அங்கதான் உங்க இதயம் இருக்கும். இத்தனை நாள் கிங்டம் ஆஃப் காடும் இல்ல காட் சார்ந்தும் நம்மளுடைய பொக்கிஷம் இதயம் இல்ல, எனக்கு வேர்ல்ட்லி திங்கிங் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து வேர்ல்ட்லி டிசைர்ஸ் அதிகமா இருக்கு, ஆசைகள், இச்சைகள், டைவர்ஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஐ ஹவ் பீன் அடிக்டட், பல காரியங்கள் நான் அடிக்ஷனா இருக்கிறேன், இது போன்ற டைவர்ஷன் மேல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். நான் ஆவியானவங்க கூட இடைப்படுவாராங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வீக் நம்ம மீட் பண்ணும்போது நிச்சயமா பல பேர் விடுதலை பெற்ற பின் இந்த வார்த்தையை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகேவா? இட்ஸ் வெரி லாங் சீரீஸ், கோனா பி a வெரி லாங் சீரீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஒரு போன வாரம் இல்லை பிரதர், போன வாரத்தை விட இந்த வாரம் பெட்டரா இருக்கிறேன், ஸ்தோத்திரம். என் ஹார்ட் கொஞ்சம் காட் பக்கம் ரீடைரக்ட் பண்ணிக்கணும், சொல்லத்தக்கதாக காரியங்கள் மாறுதல முடியும். கர்த்தரோடு ரொம்ப க்ளோஸா இருப்போம், கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கலாம். இந்த வார்த்தையை அடிக்கடி தியானிங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் குரூப்ல ஷேர் பண்ண ரொம்ப உங்க டிபி மாதிரி வச்சு கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கணும், கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கணும், கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கணும். அது யோசிக்க கான்சியஸா தான் உண்டு. நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீ கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கியாடா, நீ கிங்டம் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே வச்சுன்னு வந்து, ஆமா நான் இருக்கணும் ஏசப்பா, உங்களுடைய ராஜசிந்தி அதிகமா ஜபத்தையே அதை மாத்திட்டேன். ராஜசிந்தியை தாங்க, உங்களுக்கு குறிச்சு அதிகமா இருக்கணும், நீங்களும் நானும் ஒரு கம்யூனிகேஷன்லயே இருக்கணும். என்ன வேணா பண்ணலாம், எந்த வேலை வேணா செய்யலாம், நம்ம பிஸியா இருக்கலாம் உலகத்தில். ஆனா ஒரு பக்கம் உறவு, அந்த பக்கம் ஓடனே இருந்துச்சுன்னா உங்களை விட ஒரு கிங்கு யாருமே இல்லை. பெஸ்ட் உதாரணம் தாவீது தான். எவ்வளவு பிஸியான, சாலமோனுக்கு அது வார்கீர்லாம் இல்லை, ரொம்ப போர்கீர், ரொம்ப பிஸியான ஒரு ராஜா தாவீது. அதன் மத்தியிலும் 7 வேளை ஒரு நாள் 7 முறை அவரை துதிச்சேன்னா எப்படிங்க, எப்படி அவர் டைம் ஷெட்யூல் பண்ணியிருப்பாரு? அந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன், அந்த விதமான ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடும்போது நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல ஆட் ஆன போகுது. அது என்ன, எப்படி என்னன்றதை அடுத்த ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.